சென்னை சைதாப்பேட்டை வாழைத்தோப்பு பகுதியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் மிக விரைவில் திறக்கப்பட இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சைதாப்பேட்டை ஜோன் சாலையில் உள்ள சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அரசு சார்பில் மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான மிதிவண்டிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இந்த மிதிவண்டிகள் வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டார். அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்தும் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இங்கே கூட நம்முடைய பக்கத்தில் வாழைத்தோப்பு என்கின்ற பகுதி இருக்கிறது. அங்கே குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் மிக விரைவில் திறக்கப்படவிருக்கிறது. நம்முடைய மண்டலக்குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடமும் அந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் அவர்களிடமும் தெரிவித்தது, அந்த வாழைத்தோப்பு பகுதி அந்த காலங்காலமாக இருந்து வருகிற அந்த பாரம்பரிய பெயர் மாறாமல் இருப்பதற்கு அங்கே இருக்கிற OSR இடத்தில் வாழை மரங்களை நட்டு அதில் கிடைக்கிற பலனை அந்த பகுதியில் வசிக்கவிருக்கிற மக்களின் நலச்சங்கத்திற்கு தந்து விடுவதற்கு தொகுதியின் சார்பில் ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறோம். இப்படி சைதை தொகுதியில் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க அடையாளங்கள் இருந்து வருகிற நிலையில் இந்த பள்ளி வளாகத்தில் இந்த திட்டத்தை தொடங்குவதென்பது இன்னமும் எவ்வளவு ஆண்டுகளானாலும் சைதை தொகுதிக்கு ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.